guys, welcome back to our channel. இந்த கடலும் காதலும் எத்தனை முறை பார்த்தாலும் புதுசுதான்ல. நம்ம சேனல்ல பார்க்குற எல்லாருக்கும் ஹாப்பி வெல்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பீச்சுக்கு தான் போக போறோம். ஸோ அது என்ன பீச், என்ன ஏது, எப்படி இருக்கும், அது எல்லாமே என் கூட வந்து பாருங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ஃபன்னான டிப்பாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு கத்தார்ல ஒரு அழகான பிளேஸுக்கு தான் போக போறோம். நம்ம நிறைய பேருக்கு கத்தார்னு சொன்னாலே ஒரு பெரிய பில்டிங்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், பிஸி ரோட்ஸ், மாடர்ன் லைஃப் ஸ்டைல் இதுதானே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் கத்தார்ல இதெல்லாம் தாண்டி நேச்சரோட சைலண்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய பிளேசஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் பிளேஸ் தான் இந்த அல்கராஜ் பீச். ரோட் ட்ரிப்ல 2 வீல் கொண்டு வர முடியாது, 4 வீல் தான் போகும்னு சில பேர் வீடியோவில் பார்த்தேன். ஆனால் அங்கே உண்மை என்னன்னா நிறைய சின்ன கார்ஸும் நான் பார்த்தேன். ஐ மீன் 2 வீல் கார்ஸும் நான் பார்த்தேன். விண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ரோடில் 2 சைடும் இருக்கிற மணல் வந்து ரோடை பிளாக் பண்ணிடும். ஸோ 2 வீல் கொண்டு போனால் கொஞ்சம் பிரச்சனை ஆகுண்டு தான் 2 வீலை மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த ரோட் ட்ரிப்பில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயம் என்னென்னா, நம்ம போகிறப்போ கேமல்ஸை நிறைய பார்க்கலாம். இப்போ வீடியோவில் பார்க்குற கேமல் வந்து ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு. இந்த பிளாக் கேமலை இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கத்தார்னு சொன்னாவே நமக்கு டெசர்ட் கேமல் தான் ஞாபகம் வரும் இல்லையா? வழியில் கேமல்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்து சீரியஸாகவே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் வந்து கிடைக்கும். இந்த கேமல்ஸ்லாம் பார்த்து இந்த ரோட் ட்ரிப், டெசர்ட் எல்லாமே பார்த்து உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் கொண்டு போயிடுங்க. வாட்டர், ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் ஃபுட்டும் கொண்டு போங்க. அங்கே ஒரு பெட்ரோல் பங்க்கு தான் இருக்குது, ரொம்ப கிட்டலாம் கிடையாது, கொஞ்சம் தூரமாக தான் நம்ம வரணும் பீச்சில் இருந்து. ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ட்ரிப்பில் நாங்கள் போகிற வழியில் அவ்வளோ கேமல்ஸாக வந்து நாங்கள் பார்த்தோம். எல்லாம் ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப அரிக்குதுன்னு மணலை படுத்துட்டு அது வந்து சொரிஞ்சிட்டு இருந்துச்சு. எல்லாமே ஃபன்னாக இருந்துச்சு. இவங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா அந்த துடிக்கிறத பார்த்துட்டு உடம்பு சரியில்லையோ ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு பார்த்தோம். கடைசியாக பார்த்தா தான் தெரியுது மண்ணெல்லாம் அது மேலே போட்டுட்டு விளையாடிட்டு இருந்துச்சு. உண்மையாகவே இதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் இந்த ட்ரிப்பில். சிட்டியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து இந்த ஓப்பன் லேண்ட்ஸ்கேப்பை தாண்டி கடலை நோக்கி ட்ராவல் பண்ணுறது, இந்த ஜேர்னியே ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பீச்சுக்கு போகிறது நம்ம பீச்சை மட்டும் என்ஜாய் பண்ணுறது கிடையாது, நம்ம போகிற வழியில் இருக்க ரோட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ், டெசர்ட் வியூ, வழியில் பார்க்குற கேமல், கடைசியாக பீச்னு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.